பொதுவா வந்து நாங்க வந்து எல்லா இடத்துலயும் கேட்போம், கோயிலையும் கேட்கறோம், மஸ்ஜித்லயும் கேட்கறோம். இந்த பெருவாரியான டிராவல் வந்து எங்களுக்கு மஸ்ஜித்ல இடம் கிடைச்சிச்சு தங்குறதுக்கு. கோயில்ல கேட்கும்போது அவங்க விட மாட்டாங்க, எங்களோட ப்ரூஃப்லாம் காட்டுறோம், கடைசியா வந்து நிக்கிறது என்ன கேஸ்ட்னு கேக்குறாங்க. சோ இவனோட ஆதார் கார்டை பார்க்கும்போது முஸ்லீமா இருக்கும்போது அவங்களோட மனநிலை வேற மாதிரி இருக்கு, கோயில்ல தங்க விட மாட்டாங்க, அட்லீஸ்ட் கோயிலோட வாசல்ல கூட தங்க விட மாட்டாங்க. இப்பயுமே நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஏன் கருவறைக்குள்ள போக முடியாது, இறைவன்றது பாலிடிக்ஸா நான் பேசல, எங்களோட பொதுவான மக்களோட ஏன் என்னோட ஹிந்து, நான் ஒரு இப்போ வந்து வந்து முஸ்லீமுக்குள்ள கூட்டு போறான், நான் ஹிந்துன்னு சொல்றேன், என் ஆதார் கார்டை பார்க்கும்போது நீ முஸ்லீம் இல்லையா அப்படின்னு போது இவன் பேசுறான், அவங்க கலந்து உரையாடும் போது ஓகே பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்து தங்கிக்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு இடத்துல கிடையாது, எல்லா இடத்துலயுமே தாவா எதுவுமே இல்லைன்னா கூகுள் மேப்ல நாங்க ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு மஸ்ஜித் தான் இருக்கும். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நம்ம தங்க முடியாது. அந்த மஸ்ஜித் போகும்போது நிறைய இடத்துல மஸ்ஜித்ல தங்க விட்டாங்க. ஆனா கோயில்ல 2 இடம் தான். 29 நாள் இந்த 29 ஸ்டேட்ல 800 நாட்கள்ல 2 இடத்துல மட்டும் தான் கோயில தங்கியிருக்கோம். அது ஒண்ணு பஞ்சாப்ல பாபா போஷான் ஒரு இடத்துல, அவர் நல்ல மனுஷர், அவர் தங்க விட்டாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து கடுப்பாகி ரொம்ப கடுப்பாகி சண்டைலாம் நடந்தது. நான் முஸ்லீமா மாறணும்னு எல்லாமே கேட்டேன், நான் சொன்ன தயாரா இருக்கேன், எனக்கு ஹிந்து மதமே வேணாம் அப்படின்னு சொல்லி இப்பயுமே வந்து அந்த குர்ஆன்லாம் நான் படிச்சிட்டு இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம். இதெல்லாம் ஏன் படிச்சேன்னா எனக்குள்ள அந்த கோவங்கள், எனக்கு ஹிந்துவா இருந்து நீ விடல, நான் இஸ்லாமிய மதத்துக்கு போறேன், அவங்களோட கலாச்சாரம் எனக்கு பிடிச்சிருக்கு, எல்லாரையும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்குள்ள அந்த கோவங்கள் வந்து என்னை இப்படி மாத்த ட்ரை பண்ணுது. ஹிந்துன்னு கோயில் போறோம், அங்க சொன்னா என்ன கேஸ்ட்னு என்ன கேஸ்ட்னு இல்ல, பேசிக்கா ஹிந்துவையே ஒரு ஹிந்து கோயில்ல விட மாட்டாங்க. ஹிந்துவா இருக்கிறதுக்கே நீங்க உயர் ஜாதியா இருந்தா மட்டும் உங்க கோயில்ல விடுறாங்க. இன்னைக்கு எல்லாரும் பேசுற ஒரே விஷயம் சமத்துவம். மனிதர்களை ஏற்றத்தாழ்வு இல்லாம சமமா நடத்துங்கன்னு எல்லாரும் பேசிட்டு வரதை பாக்குறோம். ஆனா இதை ஒருத்தர் 1450 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லாலையும் செயலாலையும் 23 வருஷ காலத்திலேயே நடைமுறைப்படுத்திட்டு போயிருக்காரு. இன்னைக்கும் கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் அவரை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. வேற யாரும் இல்லை, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான். அவர் வாழ்ந்த காலகட்டத்திலையும் இந்த ஏற்றத்தாழ்வு பார்க்கறது, அடிமைகளை இழிவா பார்க்கறதுன்னு பல ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கினான். தொழுகையில என்ன இருக்குன்னு நீங்க கேட்கலாம். தொழுகையில தான் தோளோட தோல் ஒட்டி நிற்போம். பக்கத்தில் நிற்கிறவன் ஏழையா பணக்காரனா கருப்பா செகப்பா எதுவும் பார்க்காம ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்லை 5 முறை நிற்கணும் வெவ்வேறு ஆட்கள் பக்கத்தில். ஏன் பிலால் ரலியல்லாஹு தஆலா தொழுகைக்கான அழைப்பு கொடுத்தாரு. இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி அடிமையாக இருந்தவர், எல்லாராலையும் இழிவாக பார்க்கப்பட்டவர். ஆனால் இஸ்லாம் அவருக்கு அவ்வளோ பெரிய அந்தஸ்து கொடுத்துச்சு. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, மக்களே உங்களின் இறைவன் ஒருவரே, உங்களின் தந்தையும் ஒருவரே. ஒரு அரபுக்கு அரபி அல்லாதவரை விடவும், அரபி அல்லாதவருக்கு அரபியை விடவும், வெள்ளை மனிதருக்கு கருப்பனை விடவும், கருப்பனுக்கு வெள்ளை மனிதனை விடவும் எந்த உயர்வும் இல்லை. உயர்வு கிடைப்பது தக்வா பயபக்தி மூலமே. அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்றான், நாமே உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே படைத்தோம்னு. இதை விட தெளிவா யாருங்க சமத்துவம் பேசியிருக்காங்க? நீங்களே யோசிச்சு பாருங்க.